இறைவா ஏன் இப்படி என்று இறைவனிடம் கேட்க துடித்தேன். அவரும் தோன்றினார். கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் வைத்திருந்தார். போங்கள், இதோ அந்த கேள்வி பதில்கள் மாதா டிவியிலே. என்னை ஏன் பலவீனப்படுத்தி விட்டீர்? நீ என் பலத்தை சார்ந்து வாழ பழகிக் கொள்வதற்காக. எனக்கு ஆதரவாளர்களை ஏன் நீ அப்புறப்படுத்தி விட்டீர்? நிலையற்ற மனிதர்களை சார்ந்து வாழ்வது சரியல்ல என்பதால். குழப்பமான சூழ்நிலைகளை எனக்கு ஏன் அனுமதித்தீர் இறைவா? தெளிவான முடிவுகளை எடுக்கும் பயிற்சியை நீ பெற வேண்டும் என்பதற்காக. நான் கேட்டதை எல்லாம் நீர் தரவில்லையே இறைவா. உனக்கு எது தேவையோ அதை மட்டுமே நான் தர விரும்புவதால். அநீதியாளர்களை ஏன் எனக்கு எதிராக ஜெயிக்க விட்டீர்? நீதியின் நிமித்தம் நீ துன்பப்படுவது அவசியம் என்பதால். விசுவசித்து கேட்டவைகளை நீ அருளவில்லையே இறைவா. ஏன்? சரியானவைகளை நீ விசுவசித்து பழக வேண்டும் என்பதற்காக. மற்றவர்களை மாற்றாமல் என்னையே நீ மாறச் சொல்லுகிறீர். ஏன் இறைவா? என்னை நேசிக்கிறவர்களைத்தான் நான் மாற்ற விரும்புகிறேன். அவசியமான சில நன்மைகளை நீர் எனக்கு தரவில்லையே இறைவா. மிக தேவையானது இல்லாமலும் நீ வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என்பதால் தான் எனது நல்ல திட்டங்களை நீர் தோல்வியடை செய்தீரே இறைவா. அதைவிட நல்ல திட்டங்களை உனக்காக நான் வைத்திருப்பதால் வேறு சிலருக்கு நீர் அளித்த உயர்வை எனக்கு தரவில்லையே இறைவா. அவர்களின் அழைப்பு வேறு, உன்னுடைய அழைப்பு வேறு என்பதால் நீண்ட காலம் என்னை காக்க வைத்து விட்டீரே இறைவா. நான் தரும் நன்மைகள் உன்னில் நிலைத்திருக்க அந்த காத்திருப்பு அவசியம் என்பதற்காகத்தான் நான் மட்டும் சிறு தவறு செய்தாலும் தண்டித்து விடுகிறீரே இறைவா. என் பிள்ளையிடம் சிறு தவறும் இல்லாத பரிசுத்த வாழ்வை நான் விரும்புவதால் என்னுடைய பல கேள்விகளுக்கு நீர் பதில் தருவதே இல்லையே இறைவா. நீ விளக்கங்களை சார்ந்ததல்ல, விசுவாசத்தை சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். எப்படி உரையாடல் நல்லா இருந்துச்சா? இது கவிஞர் கண்ணதாசனுக்கும் கடவுளுக்கும் இடையே நடக்கும் உரையாடல் விவரணை. பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். படிப்பென சொல்வது யாதென கேட்டேன், படித்துப்பார் என இறைவன் பணித்தான். அறிவென சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பாரென இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது என்னென கேட்டேன், அழித்துப்பார் என இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதென கேட்டேன், பகிர்ந்து பார் என இறைவன் பணித்தான். மனையால் சுகமெனில் யாதென கேட்டேன், மணந்து பார் என இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதென கேட்டேன், பெற்றுப்பார் என இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பார் என இறைவன் பணித்தான். வறுமை என்பது யாதென கேட்டேன், வாடிப்பார் என இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன், இறந்து பார் என இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கை என்றால் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகே நெருங்கி வந்து அந்த அனுபவமே நான் தான் என்றான்.